டுமாரோ வந்து ஒரு ஸ்பெஷல் டே, விஜய் சாரோட பர்த்டே. நான் தமிழ் ஃபிலிம் பார்க்க மாட்டேன், ரொம்ப சாரி. யோசிச்சு சொல்லலாமா? யோசிங்க, ஒன்றும் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அவர் பாப்புலாரிட்டியில இருக்கிறதுனால அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஃபேன் பேஸ்க்காகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 50-50. அது பப்ளிக் ஆடியன்ஸா எனக்கு 50-50. மேபி அந்த மெஜாரிட்டி அந்த டிஎம்கே அவங்கள தான் இப்போ டாப்ல இருக்காங்க. ஏன்னா அவங்கள ஃபேமிலியா வந்துட்டு இருக்காங்க, ஜென்ரேஷன் வைஸ் வந்துட்டு இருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நான் பார்க்க மாட்டேன். மேபி நான் ஒப்பீனியன் கேட்டு தான் நான் போவேன். இது தவறான கொஸ்டினா தவறான பர்சன் கேட்டோம். ஓகே, மேபி இருக்கலாம். ஸ்டைல்லாம் இல்ல, ஹாப்பி பர்த்டே அவ்வளவுதான். எனக்கு இது மாதிரி சொல்ல தெரியாது. Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. திஸ் ஆர் தட் கேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து இப்ப டுமாரோ வந்து ஒரு ஸ்பெஷல் டே, விஜய் சாரோட பர்த்டே. நான் தமிழ் ஃபிலிம் பார்க்க மாட்டேன், ரொம்ப சாரி. ஓகே, நான் விஜய் சாரோட ஃபிலிம் சொல்றேன், நீங்க ஏதோ ரேண்டமா கூட பிக் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? துல்லாத மனம் துள்ளும் குஷி. அது நான் கேள்விப்பட்டதில்ல ஃபர்ஸ்ட் ஒன், பட் குஷி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லா இருக்கும். அப்ப குஷி. ஓகே. குஷி கில்லி. கில்லி பாத்திருக்கீங்களா? அது பாத்திருக்கேன். கில்லி. துப்பாக்கி தான் சொல்லுவேன். துப்பாக்கி நண்பனா? துப்பாக்கி சொல்ல. உங்களுக்கு நோன்ல இருக்கிறதே சொல்லுங்க. துப்பாக்கி இல்ல, பாத்திருக்கேன். நண்பனும் பாத்திருக்கேன், பட் அது ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதுனால லைக் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், இப்பதான் பேசிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. அதனால நான் துப்பாக்கி சொல்றேன். ஏன்னா ஆக்ஷன் ஃபிலிம் கொஞ்சம். ஓகே. துப்பாக்கி தெரியா? இப்ப ரீசெண்டா ஹிந்தில வந்தது. சோ எனக்கு அது வந்து அந்த பாத்ததுல வந்து எனக்கு தெரிய பிடிக்கல. அது பிடிக்கல எனக்கு. சோ நான் வந்து இது எடுத்தேன். துப்பாக்கி லியோ. துப்பாக்கி கோட். கண்டிப்பா துப்பாக்கி தான். துப்பாக்கி ரொம்ப பிடிக்கும் இல்ல, லைக் அந்த படம் வந்து லைக் நிறைய தடவை பார்த்தா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு தடவை போர் அடிக்கல. போர் அடிக்கல. ஓகே. இப்போ வந்து விஜய் சார் வந்து படம் நடிக்க மாட்டேன், நான் அரசியல்ல வர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? அந்த முடிவை எப்படி பாக்குறேனா? யோசிச்சு சொல்லலாமா? யோசிங்க, ஒன்றும் டைம் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யோசிக்கிறேனா? தளபதி ஃபேனா நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஆனா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து ஓகேவான விஷயம் தான் சொல்லுவேன். ஓகேவான விஷயம். ஆனா ஒரு கெரியரோட உச்சத்துல இருக்க ஒரு ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து சரியானதா இருக்கா, இல்ல எல்லாருமே லோவா இருக்கும்போது அரசியலுக்கு போறவங்க யூஸ்வலா நடக்கும். ஆனா வந்து ஒரு கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது அவரு இந்த ஒரு போல்டான விஷயத்தை எடுக்கிறாருன்றப்போ அது எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேனா? சக்சஸ் ஆவாரா, சர்வே பண்ணுவாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அவர் பாப்புலாரிட்டியில இருக்கிறதுனால அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஃபேன் பேஸ்க்காகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பாரு, சர்வைவ் ஆக முடியும். பட் வின் பண்ணுவாரான்னு சொன்னா எனக்கு பர்சனலா தெரியாது. ஆமா, ஏன்னா நம்ம பாலிடிக்ஸ்குள்ள எல்லாம் போறது இல்ல. சோ மேபி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபேன் பேஸ் வழியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யங் வோட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்ப இருக்காங்கல்ல, இதே மாதிரி பிரச்சாரம்லாம் தேவைப்படவே மாட்டேங்குது. வெர்ச்சுவல்ஸ்ல தான் எல்லாம் கரெக்ட். ஆமா, சோ அப்படின்றப்போ வாசிபிள் இருக்கு. இருக்கு, சொல்லலாம். 50-50. 50-50. அது பப்ளிக் ஆடியன்ஸா எனக்கு 50-50. மேபி அந்த டிவோட்டட் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு மேபி அவர் வின் பண்ணுவாரு, அவரை நாங்க வோட் பண்ணா வின் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பப்ளிக்கோட ஒப்பீனியன் பார்த்தா 50-50 சொல்லலாம். ஏன்னா இப்ப மெஜாரிட்டி அந்த டிஎம்கே அவங்கள தான் இப்ப டாப்ல இருக்காங்க. ஏன்னா அவங்கள ஃபேமிலியா வந்துட்டு இருக்காங்க, ஜென்ரேஷன் வைஸ் வந்துட்டு இருக்காங்க. சோ மேபி அதனால கூட அவங்க ஜென்ரேஷன் வைஸ்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் மேபி ஃபேன் பேஸ்ல வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 50-50 தான் மோஸ்ட்லி. ஜனநாயகன் படம் தான் அவரோட கடைசி படம்ன்றாங்க. கண்டிப்பா போய் பாப்பீங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் நான் பார்க்க மாட்டேன். மேபி நான் ஒப்பீனியன் கேட்டு தான் நான் போவேன். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா ஏதோ ஒரு ஸ்டாருக்கு ஃபேனா இருக்கீங்க? இல்ல, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் மோஸ்ட்லி தமிழ் ஃபிலிம்ஸ் அவ்வளவா பார்க்க மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்கா தான் பார்ப்பேன். ரீசெண்டா பார்த்தது தான் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. சோ அது வந்து நான் தியேட்டர்லயும் போய் பார்க்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து இதுல பார்த்தேன், எனக்கு பிடிச்சி போச்சு. மேபி நான் இது கூட வந்து யாராவது பப்ளிக் ஒப்பீனியன்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன்ல யாராவது சொன்னாங்கன்னா மேபி போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம வந்து தவறான கொஸ்டினா தவறான பர்சன் கேட்டோம். ஓகே, மேபி இருக்கலாம். நோ ப்ராப்ளம். இப்போ டுமாரோ வந்து அவரோட பர்த்டே. உங்க ஸ்டைல்ல ஒரு விஷ் சொல்லிருங்க. எனக்கு ஸ்டைல்லாம் இல்ல, ஹாப்பி பர்த்டே அவ்வளவுதான். எனக்கு இது மாதிரி சொல்ல தெரியாது நிஜமா.
ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.